நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, புதிய ஆண்டு 2025 ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம் அன்னை மரியா இறைவனின் தாய் என்கிற மிக பெருமைக்குரிய விழாவை ஆண்டவர் இயேசுவோடு மகிழ்ந்து கொண்டாடிய திருக்குடும்ப பெருவிழா இதோ இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உள்ளத்திலே கொண்டு அவரை மகிமைப்படுத்த இந்த மாதத்தின் இந்த முதல் இந்த அருங்கொடை ஜெபத்திலே ஆண்டவரே, எங்களுடைய பங்கிற்கு அமைதியும் அருளும் சமாதானமும் குடிகொள்வதாக. என் பங்கிலே வாழக்கூடிய அனைத்து குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. திருவிவிலியத்திலே இன்று நாங்கள் பார்க்க போகிற நீர் ஆசீர்வதித்த குடும்பங்களைப் போல எங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி ஏதோ ஒன்று கூடியிருக்கிற அருமையான அன்பு உள்ளங்களே, ஒரு நிமிடம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, இதோ பாதத்திலே நான் வந்து அடைந்தேன். இதோ என்னுடைய எண்ணம் ஏக்கம் நோக்கம் ஆக்கம் எல்லாம் நீர்தான். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்த போகிற தெய்வம் நீர்தான். அப்பேற்பட்ட அன்பை ஆசீர்வாதமாக கொடுப்பதற்கு தன் ஒரே மகனை கடவுள் இவ்வுலகிற்கு கையளித்தார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய ஒரே மகனை அன்பின் அடையாளமாக வாழ்வாக நமக்காக கடவுள் கொடுத்தார். அப்பேற்பட்ட அன்பை மகிழ்ந்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடலில் அவரை மகிமைப்படுத்துவோம், ஆராதனை செய்வோம், துதிகன மகிமை செய்வோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்
வல்லவரே, கடந்த நாள் ஒவ்வொரு நாளிலும் கடந்த ஆண்டிலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லுகிற போது பணியின் நிமித்தம் ஆண்டவரே எங்களோடு உடனிருந்து ஜோஷுவாவுக்கு நீர் வாக்கு கொடுத்ததை போல உன்னோடு கூட நான் வருகிறேன், பயப்படாதே, அஞ்சாதே, தைரியமாயிரு என்று சொன்னதை போல எங்களை வழிநடத்திய தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த அருமையான நேரத்திலே துதிகன மகிமை செய்கிறோம் அப்பா, உமக்கு கொடுக்கிறோம். எங்களை காண்பவரே, எங்களை கண் விழித்து காப்பவரே, எங்களோடு உடன் வருபவரே, நீர் செய்த அநேக நன்மைகளை, எத்தனை நன்மைகள் அப்பா, நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நன்றி சொல்ல முடியாத ஐயா. புனித அகுஸ்தினார் சொல்வதை போல எங்கள் உடல் முழுவதும் அந்த நாவாக மாறினாலும் நன்றி சொல்ல முடியாதப்பா. இதோ இந்த அருமையான நேரத்திலே இதோ எங்களை நன்றி சொல்ல இந்த நேரத்தை கொடுத்தமைக்கு அப்பாவுக்கு நன்றி என்ற உன்னதமான உள்ளார்ந்த ஆற்றலோடு வல்லமையோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமா? ஒப்பு கொடுப்போம், பாடுவோம். என்னை கண்டீரே நன்றி ஐயா, ஆமா என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, கடந்த நாளிலே பலவிதமான விபத்துகள், ஆபத்துக்கள், நோய் நோக்காடுகள் மத்தியிலே எங்களுக்கு சுகம் கொடுத்தீரே, எங்களுக்கு குணம் கொடுத்தீரே, நல்ல நலம் கொடுத்தீரே அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லும் இந்த நேரத்திலே சுகம் கொடுத்த தெய்வமே, இந்த புதிய ஆண்டிலும் எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு இருங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இந்த பாடல் வழியாக ஆராதனை துதிகன மகிமை செய்வோமா? ஒப்பு கொடுப்போம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஆமென். முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். Thank you Jesus. ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya. என் அருமையான அன்புள்ளங்களே, இந்த ஆண்டினுடைய முதல் இந்த அருங்கொடை ஜெபம், முதல் மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதம். நம்மை வழிநடத்த போகிற தேவன் நம்மை வழிநடத்துகிற இடத்திலே நம்மை வல்லமையோடு வழிநடத்த போகிறார் என்கிற நம்பிக்கையோடு நம்ம அனைவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இந்த நாளிலே அன்னை மரியா அனைத்து சீடர்களோடு ஒருங்கிணைந்து ஜெபித்ததை போல கண்களை மூடி கரங்களை நாம் மேலே உயர்த்தி ஆண்டவரை இப்போது நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் கொஞ்சம் உரக்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus, thank you Jesus. நாம் அனைவரும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி இந்த இடம் முழுவதும் ஜெப கூடாரமாக, ஜெபத்தினுடைய ஆற்றலை வல்லமையை பெறக்கூடிய இடமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எங்கே என்னுடைய நாமத்தை அறிக்கையிட இருவர் மூவர் ஒன்று கூடி ஒருங்கிணைந்து ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது முக்கியமான இடம். ஆண்டவரே பிரசன்னமாய் இருக்கிற இந்த இடத்திலே இன்னும் அதிகமான ஆற்றலோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. அப்படியே கரம் உயர்த்தி ஜெபிப்போமா? எல்லாருடைய உதடுகளிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இயேசுவே இயேசுவே என்கிற அந்த ஆண்டவருடைய பெயரை சொல்வோம். கண்களை மூடுங்க, யார் எவரையும் பராக்கு பார்க்காதீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் எல்லாரும் மாணவ செல்வங்களே, அன்பு குடும்பத்தாரே, இது அருமையான நேரம். உங்களுக்கு ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நீ உரக்க கூப்பிடு, அவரை மகிமைப்படுத்து. அவருடைய நாவை அவருடைய அற்புதமான பெயரை சொல்லி அழைக்கின்ற போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இயேசுவே 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 இயேசுவே. வல்லமை 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 அப்பா இறங்கட்டும். ஆண்டவரே உடைய தெய்வீக வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு மீது இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக. இந்த அற்புதமான இந்த மாதத்தின் முதல் நாளிலே இதோ இந்த முதல் ஜெபத்திலே இதோ இந்த நாள் இந்த அற்புதமான ஜெபம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக வல்லமையாக அமையட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, உடைய வல்லமையால நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே இயேசுவேன்னு ஜெபம் செய்து கொண்டே இருங்க. இயேசுவே சொல்லிக்கிட்டே இருங்க.
இயேசுவே 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 கண்களை மூடுவோம் பராக்கு இல்லாதபடி என் அருமையான சகோதரனே சகோதரியே உன் அருகாமையில் யார் என்ன நினைப்பாய் என்கிற எண்ணம் இல்லாதபடி ஆண்டவரை மட்டுமே உன்னுடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு ஜெபி. ஆண்டவரே வல்லமை இதோ என் பிள்ளைகளை ஜெபிக்க வைப்பதற்கு இந்த நாளிலே துதிகன மகிமை செய்வதற்கு என் பிள்ளைகளை நீ உருவாக்குவதற்கு நன்றி. என் பிள்ளைகளோடு இருப்பதற்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே 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 வல்லமை உடைய கிருபை நன்றி 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 நன்றி. உடைய பிள்ளைகளை தொடுவதற்கு நன்றி. இந்த அருமையான நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. இயேசுவே 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 நன்றி 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 அப்பா. உடைய வல்லமையோடு உடைய கிருபையோடு உடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். 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 இயேசுவே 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 வல்லமை தொடுகிற உடைய வல்லமையால் ஆட்கொள்ளப்படுகிற பிள்ளைகளை அப்பா உடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் கொடுப்பதாக. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அப்பா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. தெய்வமே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த உலகத்தில் யாரும் யாரிடத்திலிருந்தும் பிரிக்க முடியாத ஒரு சொத்து அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? அவனுக்குள் இருக்கிற அந்த அன்பை, அந்த மகிழ்ச்சியை யாராலும் எவராலும் அதை பிரிக்கவோ பிரித்து ஆளவோ வெட்டவோ முடியவே முடியாது. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பார்த்தோம்னா விவிலியத்தில் அருமையான அன்பு உள்ளங்களே, சக்கேயு என்கிற ஒரு மனிதன் நமக்கு தெரியும். இந்த சக்கேயு என்கிற இந்த மனிதனுக்கு செல்வம் அல்லது செல்வாக்கு நிரம்ப இருக்கிறது, நிறைய இருக்கிறது. ஆனால் என் அருமையான அன்புள்ளங்களே, புனித பிரான்சிஸ் சவேரியார் சொல்வதை போல, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி அல்லது தனதாக்கி கொண்டாலும், உடைமையாக்கி கொண்டாலும், போர் உடைமையாக்கி கொண்டாலும், தன்னுடைமையாக்கி கொண்டாலும், அவனுடைய உள்ளத்திலே அருமையான அன்புள்ளங்களே அமைதி இல்லை என்றால், வாழ்வு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனாலதான் சொல்லுவாங்க, அடுத்தவனை வெறுப்பு ஏத்த அடுக்குமாடி கட்டடம் கட்ட வேண்டாமா. அடுத்தவனை வெறுப்பு ஏத்தணும்னு வச்சுக்கீங்களேன். அதான் நான் சொல்ல வர கருத்து, சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் அல்லது தகுதியான இடத்தில் நான் அப்படிப்பட்ட ஆளு, உயர்ந்த ஆளு அப்படின்னு காட்டிக்க நாம என்ன செய்ய வேண்டிய, அடுக்குமாடி கட்டடம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா. ஏன்னா அவன் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கான். இப்போ ஒருத்தவன் ஏற்கனவே அடுக்குமாடி கட்டடமா கட்டி நல்ல உசந்த இடத்துல இருக்கிறான். இப்ப இவனுக்கு நாம அவனை போல அடுக்குமாடி கட்டடம் என்னதான் கட்டினாலும் அவன் என்ன சொல்லுவான், பாரு நம்ம பில்டிங் எவ்வளவு, இன்னும் 2
ஃப்ளோர் மேல இருக்கு, இது கம்மியால இருக்கு. நம்ம பெயிண்ட் என்ன பெயிண்ட்? ஏசியன். இது சும்மா நம்ம கல்லுலாம் எல்லாம் சலவை வேற மாதிரி. ஆனால் அருமையான அன்புள்ளங்களே, ஆகவே தான் சொன்னார்கள், அடுக்குமாடி கட்டிடம் கட்டி ஒருவன் உனக்கு முன்னால் வாழுகின்ற போது அவன் மத்தியிலே அவனுக்கு முன்னால் நீ அடுக்குமாடி கட்டிடம் கட்டி வாழ வேண்டாம். 24 மணி நேரமும் சிரித்து கொண்டே மகிழ்ந்து வாழ்ந்து பாருங்க. 24 மணி நேரம் அவன் பார்க்குற மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து பாருங்க. அந்த அடுக்குமாடி கட்டடம் என்ன ஆயிடுமா? ஒன்றும் இல்லை என்பதை போல தோணுமா? பிரியமான அன்பு உள்ளங்களே, அதனால்தான் என்னவோ என் அருமையான அன்பு உள்ளங்களை எண்ணி பாருங்கள், எதுவும் இல்லாதவரிடத்திலே எல்லாம் இருப்பதை போல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை யாராலும் எவராலும் பிரிக்கவே முடியாது. ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவரிடத்திலே வரக்கூடிய சக்கேயு, இயேசுவே ஆண்டவரே எனக்கு அந்த மகிழ்ச்சி வேண்டும். யாருகிட்ட போய் வாங்கிறது? எந்த கடையில கிடைக்கும்? இல்லை எத்தனை ரூபா கொடுத்தா கிடைக்கும்? இல்லை யாரு சப்போர்ட் பண்ணா கிடைக்கும்? இல்லை நமக்கு பணமும் பலம் வேணுமா, படை பலம் வேணுமா அந்த மகிழ்ச்சியை வாங்க முடியாது. திருப்பாடல் 127 வசனம் 3 முதல் 4, குழந்தை என்கிற பரிசு கடவுள் கொடுக்கிற கொடை. அந்த கணவன் மனைவி இருவருடைய வாழ்வை இறைவன் கண்டுகொண்ட வாழ்வுக்கு அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை பரிசாக கொடுக்கிற ஒரு கொடை அந்த குழந்தை. அதை காசு கொடுத்து வாங்க முடியாது. இன்றைய நாளில் நவீன மருத்துவ முறையில் வேற வேற மரபணுக்களை வைத்து கூறுகளாக பிரித்து இன்று உயிர்களையே பல வடிவங்களாக்கி கொண்டிருக்கிறார், இயற்கைக்கு எதிராக. ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, அப்பேற்பட்ட அந்த மகிழ்ச்சியை சக்கேயு ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற போது ஆண்டவர் அவரிடத்திலே எண்ணி பாருங்கள், ஏதோ ஒரு வார்த்தையும் அவரை பார்த்து சொல்லாத போது சக்கேயுனுடைய உள்ளத்திலே ஒரு விதமான தன்னை திருத்திக் கொள்ளுகிற தன்னுடைய தவறுக்கு உண்டான இடத்தை அவரே கண்டுபிடிக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா, யார் ஒருவர் ஆண்டவரை நெருங்கி வருகிறாரோ அவருக்கு தன்னுடைய தவறும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருட்டும் தெளிவாக தெரியும். அந்த இருட்டு எப்படி ஆண்டவரை நெருங்கி வந்துவிட்டால், ஆண்டவருடைய ஒளியில் நாம் வந்துவிட்டால் நமது இருட்டு வெளிச்சமாகி விடுமோ என்கிற இடத்திலே பல உள்ளங்கள், பல குடும்பத்தார் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வராதபடி தங்களை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். நீங்க அந்த இடத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட அவர் தான் கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு நிறைவான வாழ்வுக்குரிய மகிழ்ச்சி வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது சொன்ன பிறகு அவரே தன்னுடைய பாவத்துக்கு உண்டான சூழலை, பாவத்துக்கு உண்டான கணத்தை, பாவத்துக்கு உண்டான இடத்தை அவரே கண்டுபிடித்து, ஆண்டவரே 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்கிறேன். எத்தனை மடங்கு பாருங்க. அவன் எந்த அளவுக்கு அந்த செல்வங்களை அவன் பெற்றிருக்க வேண்டும். அவனுக்கே தெரியுது எத்தனை மடங்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று. என் அருமையான அன்புள்ளங்களே, அவனே தன்னுடைய இடத்தில் அந்த ஒரு எண்ணம் கொண்டு அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனஸ்தாபத்திலே ஏற்படுத்திக் கொள்ளுகிற திருத்திக் கொள்ளுகிற அந்த திருத்தம் தான் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கான அர்த்தமாக மாறுகிறது. அந்த இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து சொல்லுகிறார், இந்நேரம் உன் வீட்டில் உன் குடும்பத்தாருக்கு என்ன உண்டாயிற்று? மீட்பு உண்டாயிற்று. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அருமையான அன்புள்ளங்களே, நமது வீட்டிற்கு மீட்பு வேண்டுமென்றால், விமோசனம் வேண்டுமென்றால் எதை நாம் 4 மடங்காக திருப்பி கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தாக வேண்டும். ஆமாம், அத்தகைய இடம், அத்தகைய சூழல் இல்லாத போது நாம் எத்தனை முறை வேண்டினாலும், எத்தனை தடவை நாம் சென்றாலும் நமக்கு விமோசனம் இல்லை. ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவருடைய மகிழ்ச்சி நிரம்ப. நீங்க பாத்தீங்கன்னா சாலக்குடி ஜபத்துக்கு போயிட்டு வருவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி டோட்டலா கன்வர்ஷன் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சில ஃபாதர்ஸ், குறிப்பாக தூத்துக்குடி மறை மாவட்டத்தில், பேரை சொல்ல நான் வேண்டாம் என நினைக்கிறேன், அவர் போனாரு. அந்த சாலக்குடி ஜபத்தில் ஒரு வாரம் ஜபத்தில் இருந்தாரு.
திரும்ப வந்தாரு, வீட்டுக்குள்ள தன்னுடைய இல்லத்திற்குள் வந்தாரு. அங்க இருந்த டிவி, கம்ப்யூட்டர், எல்லா விதமான பொருளையும் தூக்கி கொண்டாந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு ஓரத்தில் கொண்டாந்து வச்சுட்டு, இனிமேல் எனக்கு யார் வேண்டும்? எனக்கு ஆண்டவர் தான் வேண்டும் என்று சொன்னார். அப்போது நான் கும்பகோணம் மறை மாவட்டத்திலே அருங்கொடை ஜெபத்திலே பணியாளராக, பொறுப்பாளராக நான் இருந்தேன். இன்றும் ஞாபகம் இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நாம் கண்டுகொண்டால், அந்த மகிழ்ச்சியை நாம் உணர்ந்து விட்டால், இந்த உலகத்திலே நாம் பற்றி கொண்டிருக்கிற, பிடிவாதமாக பிடித்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒன்றுமில்லை. அன்னை தெரசா வாழ்க்கையிலே அருமையான அன்புள்ளங்களே, அவர்கள் இந்த உலகத்திலே எப்படியோ நான் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். அவ்வளவு செல்வாக்கு வந்தது, அவ்வளவு காரியங்கள், அத்தனையும் அவர் ஆண்டவருக்காக செலவு செய்ய செய்ய செய்ய, ஆண்டவருடைய காரியங்களுக்காக செலவு செய்ய செய்ய, ஆண்டவருடைய மக்களுக்காக செலவு செய்ய செய்ய, இந்த உலகம் அவரிடத்திலே கொடுத்து கொண்டே போனது. ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, இறைவன் யாருக்கு மீண்டும் மீண்டும் கொடுப்பார் என்றால், யார் ஒருவர் கொடுக்கிறாரோ அவருக்கு கொடுத்து கொண்டே போவார். யாரிடத்திலே கொடுப்பனை இல்லையோ அவரிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே போவார். நான் இது வீம்புக்காக சொல்லவில்லை, நீங்க எண்ணி பாருங்க. யாரிடத்திலே கொடுத்தல் என்கிற அருள் செல்வம் இல்லையோ, அருள் வரம் இல்லையோ, அருள் கிருபை வல்லமை இல்லையோ, அவரிடத்தில் இருப்பது கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவரை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கும். அவர் அதை உணர்வதே இல்லை. இப்ப நாம் பார்க்கிறோம், அருமையான அன்புள்ளங்களே, விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு சந்தித்த குடும்பங்கள் எத்தனை என்கிற இடத்துல எத்தனை குடும்பம் இருக்கும்? உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆண்டவர் இயேசு ஆண்டவர் சந்தித்த குடும்பங்கள் என்னென்ன குடும்பங்கள்? உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு தேடல். இயேசு ஆண்டவர் சந்தித்த குடும்பங்கள் புதிய ஏற்பாட்டிலே எங்கெங்க? கானாவூர் திருமணம், அங்க ஓகே, மார்த்தா மரியா இல்லம் ஆண்டவர் இயேசு சந்தித்தார். சீமோன் பேதுருவின் மாமியார் இல்லத்தை இறைவன் இயேசு சந்தித்தார். இப்போ நாம பார்த்த சக்கேயுவின் இல்லத்தை ஆண்டவர் இயேசு மீட்பு கொடுக்கிறாரு. யாயிர் குடும்பத்தில் அவருடைய மகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? உயிரை கொடுக்கிறாரு. லாசர், மார்த்தா, மரியா ஏற்கனவே ஒரே குடும்பம் தான். மார்த்தா மரியா, அவர் உங்களுடைய உடன் சகோதரர் லாசர் குடும்பத்தை சந்திக்கிறாரு. ஏறக்குறைய நமக்கு அருமையான அன்பு உள்ளங்களே எல்லாமே வருது. எலிசபெத் அம்மா குழந்தை, அவர் அந்த அன்னை மரியாவுடைய உள்ளத்திலிருந்து அவர் சந்திக்கிறாரு. அதுவும் நான் சொல்ல வருவது 4 நபர்கள் யாரையோ தூக்கிக்கிட்டு போய், யாரு? கப்பர்நாகும் ஊரிலே கூரையை பிரித்து இறக்கிய முடக்குவாதமுற்ற அந்த நபருடைய குடும்பம், அங்க பேர் கொடுக்கப்படலை. ஆகவே அருமையான அன்பு உள்ளங்களே, ஏறக்குறைய அனைத்தையும் சொல்லிவிட்டீர்கள். இன்றைக்கு நான் கேட்கிறேன், உங்கள் இல்லத்தை சந்திக்க வருவாரா? கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் இல்லத்தையும் ஆண்டவரே நீ சந்திக்க வேண்டும் இந்த புதிய ஆண்டு 2025 அப்படிங்கிற இடத்துல எனக்குள் நான் என்னை இந்த புதிய ஆண்டு 2025 எவ்வாறு நான் என்னையே அர்ப்பணிக்க போகிறேன், அந்த ஒரு மன திருத்தம் என்பது என்ன, அதுதான், அதுக்காக தான் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவர் இயேசு சில நபரை தொடுகிற போதே அவர் குணமடைகிறார். சில நபர் அவருடைய உமிநீரை எடுத்து பூசுகிற போது குணமடைகிறார். சில நபருக்கு அவருடைய வார்த்தையிலே குணம் பெறுகிறார். அவ்வளவு பெரிய ஆற்றல். அப்ப அந்த இயேசு என்கிற அந்த பெயருக்கு எவ்வளவு வல்லமை என்று சொன்னால், விண்ணுலகம், மண்ணுலகம், கீழ் உலகம், 3 உலகத்தாரும் அவருக்கு முன் மண்டியிடுவார்கள். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அப்போ அப்பேற்பட்ட இயேசுவை நீயும் நானும் எப்படி சந்திக்க போறோம்?
என் அருமையான அன்புள்ளங்களே, அந்த ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் நாம் பெற வேண்டுமென்றால், நமது உள்ளத்துக்குள்ளே வர வேண்டுமென்றால், நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டுமா? வெறுமையாக, எம்டி வெசல்ஸ். இப்ப நம்முடைய உள்ளத்திலே ஏதொரு பகைமை, ஏதொரு சுயமை, ஏதொரு வெறுப்பு, ஏதொரு காய்மகாரம், ஏதொரு கோபம், இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி மகிமை நிறைந்த குணங்களோடு நாம் வாழும்போது, புண்ணியங்களின் அரசியாக காணப்படுகிற தாட்சியோடு நாம் நடக்கும்போது, அந்த இறைவன் நம் மத்தியிலே, நம்முடைய உள்ளத்திலே அவ்வாறு வந்து அமருவார். அப்பேற்பட்ட இறைவன் நம்மிடத்தில் வரும்போது நமக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அப்படியே உட்கார்ந்துகிட்டே பாடுவோமா? அருமையான இந்த பாடல், இந்த புதிய ஆண்டு முதல் மாதம் முதல் ஜபக்கூட்டம், கிறிஸ்துவுக்குள்ளே வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்ற பாடலை நாம் மகிழ்ந்து ஒப்பு கொடுத்து பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பிரியமான அன்பு உள்ளங்களே, எண்ணி பாருங்கள், தூய பவுலடிகளாருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சோதனை, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு பலவிதமான பசி, பட்டினி எல்லாத்தையும் சந்திச்சார். ஆனா அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே வாழும் எனக்கு எப்போதும் என்ன உண்டு? வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் அருமையான அன்புள்ளங்களே, விவிலியத்துக்குள்ளே வருகிறோம். எடுத்துக்கொள்வோமா? அற்புதமான ஒரு வாசகத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த அருமையான நாளிலே இணைச்சட்டம் அதிகாரம் 28, இணைச்சட்டம் அதிகாரம் 28. எந்த சைடு, ஆணா அல்லது பெண்ணா அல்லது பெரியவர்களா அல்லது இளையவர்களா, யார் எடுப்பாங்கன்னு பார்ப்போம். இணைச்சட்டம் அதிகாரம் 28 வசனம் 2 முதல் 13 முடிய. 2 முதல் 13 முடிய. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால். இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இதுவாகத்தான் இருக்க முடியும். இதை தவிர ஒரு செய்தி விவிலியத்திலே எப்படி என்பதை யோசிக்கும் வகையில் இந்த வார்த்தைகள் வரும். ஒவ்வொன்றாக நாம் வாசிப்போம். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால். இதுதான் முக்கியமான வார்த்தை. இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். இப்ப நல்லா கவனிங்க. இந்த ஆசிகள் எல்லாம் இப்ப வரப்போகிற, சொல்லப்பட இருக்கிற ஒவ்வொரு பிளஸிங்கும், ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உனக்கு எப்படி அமைய போகிறது என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் அல்லது அங்கீகாரம் அல்லது தகுதி என்று சொன்னால், ஆண்டவருடைய குரலுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் அருமையான அன்புள்ளங்களே, பெரியவர்களை அல்லது ரொம்ப பிஸியா இருப்பவர்களை நாம் கேட்டோம் என்றால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? எங்க ஃபாதர் நேரம் இருக்கு. அருமையான அன்புள்ளங்களே, நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு சிறு நாழிகை பொழுதில் மாற்றிவிடும். ஒரு பெரிய மாற்றம். அந்த பெரிய மாற்றத்தை ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அவ்வளவுதான். எப்படி நமது வாழ்வு மாறும். கடந்த ஆண்டிலே ஏற்பட்ட மிகப்பெரிய பூகம்பம். ஒருவர் சொன்னார், ஒரு 5 வினாடிக்கு முன்னால் இந்த துருக்கி பகுதியிலே ஏற்பட்ட பெரிய பூகம்பம். அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஒரு 5 செகண்டுக்கு முன்னால் இந்த மாநகரத்திலே ஒரு பெரிய ஜாம்பவான். இன்னைக்கு எனக்கு 5 பிரெட் கிடைக்க
வழி இல்லாதபடி, கூட்டத்திலே நெரிசலிலே எனக்கு வழி இல்லாதபடி நான் தவிக்கிறேன் என்று சொன்னார். என் அருமையான அன்புள்ளங்களே, 5 வினாடிக்கு முன்னால் நான் மிகப்பெரிய ஜாம்பவான். 5 வினாடிக்கு பின்னால் 5 பிரெட் எனக்கு கிடைக்க நெரிசலில் எனக்கு வழி இல்லை. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அருமையான அன்புள்ளங்களே, அதை எண்ணி நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய செல்வாக்கு உயர்கிறது உயர்கிறது உயர்கிறது. இங்கேயே நான் சில நபர்களை பார்க்கிறேன். தான் உயர்ந்த ஒரு நிலையிலே இருந்தாலும் கடவுள் காரியத்திலே அப்போதல்ல இப்போது நான் பார்க்கிறேன் வந்து விடுகிறார்கள். நான் பார்க்கிறேன் கண்ணுக்கு முன்னால். அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த உண்மையான அந்த புரிதல், உணர்தல், வாழுதல் நிச்சயம். அந்த இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, அனைத்து இப்போ நாம் கேட்க போகிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஒரே தகுதி, அங்கீகாரம், ஆண்டவருடைய குரலுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். அவருடைய குரல் எங்கிருந்து, யாரிடமிருந்து, எந்த நேரத்தில் எப்படி வரும் என்று சொன்னால், என் அருமையான அன்புள்ளங்களே, இந்த உலகத்திலே நீ உண்மையாய் நடக்கும்போது, நீதியின்படி உன்னுடைய வாழ்க்கை அமையும் போது, அன்பாய் பழகும் போது, அமைதியாய் துலங்கும் போது, அந்த ஆண்டவருடைய குரல் உன் காதுக்கு கேட்கும். இத்தகைய நற்பண்புகள் உள்ள வாழ்வு இல்லை என்று சொன்னால் மற்ற காரியத்தினுடைய சப்தம் உன் காதிலே ஒலித்து ஆண்டவருடைய குரல் கேட்காதபடி செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருவருக்கு அன்பா இருந்தாங்கன்னா வேற ஏதாவது சப்தம் கேட்குமா? கணவன், மனைவி, பிள்ளைகள் மூவரும் தம திருத்துவத்தின் கடவுள் எப்படி ஒரே சுவாபம், ஒரே வல்லமை, ஒரே செயல் என்பதை போல இந்த குடும்பத்திலே அத்தகைய தம திருத்துவத்தினுடைய உணர்தல், புரிதல், வாழ்தல் இருக்கும் பட்சத்தில் அங்கே வேறு சப்தம் உண்டா? அங்கே கடவுளுடைய சப்தமாக இருக்கும். ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, உண்மையின்படி, நீதியின்படி, அன்பின்படி, அமைதியின்படி நாம் இந்த உலகத்திலே வாழும்போது அந்த ஆண்டவருடைய குரல் நம் காதுக்கு, விவிலியத்திலே படித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே உன் காது கேட்கும் அளவுக்கு ஆண்டவர் உனக்கு பின்னிருந்து உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. சமீபத்திலே நாம் படித்தோம் திருக்குடும்ப பெருவிழாவிலே, அங்கே கடவுளின் தூதர் யோசேப்புக்கு தோன்றி அழகாக வழி நடத்துகிறார். எழுந்திரு, எழுந்திரு, இலை பார்வதற்குண்டான நேரம் அல்ல, துயில் கொள்வதற்கு இது நேரம் அல்ல. எழுந்திரு யோசேப்பே. ஏரோது மன்னன் இந்த குழந்தையை கொலை செய்வதற்கு தேட போகிறான். இந்த நேரமே தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடி போ. ஆண்டவர் வழி நடத்துகிறார். என் அருமையான அன்புள்ளங்களே, அதே போல எகிப்திலே தங்கி இருக்கும் பட்சத்தில் அங்கே இங்கே நடைபெற வேண்டிய காரியங்கள், எத்தனை குழந்தைகள் செத்து போனது. மாசிலா குழந்தைகள் தினத்தை நாம் கொண்டாடினோம். எத்தனை குழந்தைகள். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு மீண்டும் அந்த எகிப்திலிருந்து வருவதற்கு ஆண்டவர் தாமே அவர்களை வழி நடத்துகிறார். ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, அந்த திருக்குடும்பத்தை வழிநடத்தி இறைவன் நம்மையும் வழி நடத்துவார். அத்தகைய உண்மை, நீதி, அன்பு, அமைதியிலே நாம் நிலைத்து வாழும்போது நம்மை வழி நடத்துவார். இப்பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்தால் பெறுகிறோம் என்பதை ஒவ்வொன்றாக வாசிப்பார். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். முதல் காரியம், நீ நகரிலும் ஆசி பெற்றவனாய் இருப்பாய். அப்படின்னா நீ எந்த இடத்துல, எந்த பகுதியில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த நகரத்தில் நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய். இரண்டாவது காரியம், உன் வயல்வெளியில நீ பயன்படுத்தக்கூடிய விதைகள், அறுவடை, விருட்சம், இவையெல்லாம் எப்படி இருக்கும்? 100க்கு 100 உனக்கு அறுவடை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அப்ப நீ நகரத்திலும், நீ வாழக்கூடிய அந்த பகுதியிலும் ஆசீர்வாதம், நீ விதைத்து அதை உருவாக்கக்கூடிய அந்த பொன்மணிகள், அந்த அறுவடை, அதுவும் உனக்கு ஆசீர்வாதம். மூன்றாவது, உன் கருவின் கனியும், உன் நிலத்தின் பயனும், உன் கால்நடைகளின் ஈற்றுகளும், உன் மாடுகளின் கன்றுகளும்,
உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும். இப்ப பாத்தீங்களா அருமையான அன்புள்ளங்களே, அனைத்துமே உன்னி வைத்து உன்னுடைய குடும்ப வாழ்விலே உனக்கு பயன்படக்கூடிய அனைத்து காரியமும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை அழகான வார்த்தையிலே நான் வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். அருமையான அன்புள்ளங்களே, மிக முக்கியமானது திருப்பாடல் 121 வசனம் 8 திருப்பாடலின் ஆசிரியர் அழகாக சொல்வார், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே வரும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பல நேரங்களில் அருமையான அன்புள்ளங்களே, படித்திருக்கிறோம். படித்ததை பலமுறை உள்ளத்திலே உறுதிப்படுத்தி இருக்கிறோம். தைரியத்தை தமதாக்கி கொண்டு தேர்வு அறையிலே உறுதியாய் போய் அமர்கிறோம். தேர்வு எழுதும் நேரம் வருகிறது, வினாத்தால் பெறுகிறோம். அங்கே எழுதுகோள் எடுத்து எழுதும்போது உன்னுடைய சுவாபம் மாறலாம். உன்னுடைய புத்தி சுவாபம் ஒரு வினாடி கூட மாறாதபடி ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிறார் என்று சொன்னால், என் அருமையான அன்புள்ளங்களே, அதுதான் ஆண்டவருடைய பராமரிப்பு உடன் இருப்பு. எந்த நேரத்தில் உன்னுடைய சுவாபம் மாறலாம். நான் படித்து விட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் கண்டிப்பாக இல்லை. அப்படி நீ நினைத்தால் நீ உன்னையே அல்லது ஆண்டவருடைய மகிமை நிறைந்த அருளை ஆசீர்வாதத்தை நீ குறைத்து எடை போடுகிறாய். உன்னை மிக உயரத்தில் வைத்து உன்னை உயர்த்துகிறாய். ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவருக்கு முதுகையும் சமுதாயத்துக்கு உன் முகத்தையும் காட்டாதே. ஆண்டவருக்கு முகத்தையும் சமுதாயத்துக்கு எதை மதிப்பு மரியாதையும் காட்டு என்றெல்லாம் பாருங்கள். அருமையான அன்புள்ளங்களே, மனிதர்கள், பெரிய மனிதர்கள், மாமனிதர்கள், மிக பிரபலமானவர்கள் வருகிற போது முகத்துக்கு முகம் சாயல், முகத்துக்கு முகம் என்ன செய்யறோம்? பெருமையா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா. முதுகு என்றால் என்ன? ஆண்டவரா, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பாத்திமா, புனித பாத்திமானே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தெய்வங்களை முதுகுக்கு பின்னால் வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய சுவாபத்திலே எப்படியாவது நம்ம வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி இப்படியும் அப்படியுமாக நம்மை நாம் தகுதியாக்கி கொள்ளும் போது முகத்துக்கு முகம் சாயம் பூசிக்கொண்டு போகிறோம், ஆண்டவரை பின்னால் வைத்துக் கொண்டு. ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, நீ ஆசீர்வாதமாக நீ வீட்டிலிருந்து போகும்போதும் அல்லது வரும்போதும் இருக்கும் போதும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அருமையான வாசகம். தொடர்ந்து வாசிப்போமா? உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். பார்த்தீங்களா அருமையான அன்புள்ளங்களே, நமக்கு மாபெரும் சொத்து இந்த விவிலியம் தான். இப்போ சில நேரம் சோசியம் பார்க்க போகிறோம். சோசியம் பார்க்க போகும்போது கையில் ஒரு பெரம்பு சின்னதாக வச்சுருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்குன்னா அருமையான அன்புள்ளங்களே, அவங்க சொல்கிற வார்த்தையை அப்படியே நம்புவாங்க. ஒரு வார்த்தை கூட விடாமல் நம்புவாங்க. எனக்கு ஐயா சொல்லிட்டாரு, எனக்கு அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இந்த போல 3 மாசம் கழிச்சு குடும்பத்தில் மகிழ்ச்சி வரப்போதுன்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக அது எனக்கு நடக்கும், அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லியிருக்கிறாங்க, இதை நான் செய்ய போகிறேன். நினச்சி பாருங்க, அவங்க பரிகாரம் ஒன்று செய்ய போகிறாங்க பார்த்தீங்களா? அந்த பரிகாரத்தில் அவங்க என்ன எதை செய்யணுமோ அதை செய்ய வச்சிருவாங்க, அதுவாக வந்துடும். இந்த 3 மாத கால அந்த இடைவெளியில் எதை அவர்கள் செய்ய வேண்டுமோ அந்த செய்யக்கூடிய காரியத்தை பரிகாரம் செய் என்று சொல்லி, அதை செய் இதை செய் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் சமாதானமாயிரு, நீ இந்த கோயிலுக்கு போ, இந்த காரியத்தை செய், மண்டியிடு, உன் பாவத்துக்கு நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்துடுது. அதே போல அருமையான அன்புள்ளங்களே, பல நேரங்களில் மனிதருடைய வார்த்தைக்கே இவ்வளவு தந்திரமான அல்லது அதை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால், மனிதனையே உண்டாக்கி கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்டான ஆற்றல் எப்படிப்பட்டதாக? கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? வாசிப்போம். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவர். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் களஞ்சியங்கள் நிரம்பும்படி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதை பாருங்க, இந்த வசனத்தோடு இன்னொரு வசனம் இருக்கிறது. விடுதலை பயணம்
விடுதலை, அதை அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிக்கணும். அந்த விடுதலை பயணம் அதிகாரம் 14 வசனமும் 14, அதை வாசித்து பாருங்களேன். இன்னும் ஆண்டவர் நம்ம எப்படி பராமரிக்கிறார் என்கிற அற்புதமான ஒரு சொல் அங்கே வருகிறது. வார்த்தை, ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்றார். ஆண்டவரே உனக்காக போரிடுவார். என் அருமையான அன்புள்ளங்களே, இன்றைக்கெல்லாம் சில நேரங்களிலே பாருங்கள், இந்த குழந்தை பிள்ளையை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு செல்வார்கள், சில நேரம் ஆலயத்திற்கு கொண்டு வருவார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு எவ்வளவு காய்ச்சல் அடிக்கும் பார்த்தீங்கன்னா, தாங்கி கொள்ள முடியாது, தூக்க முடியாது. அப்பேற்பட்ட காய்ச்சலா இருக்கும், அப்பேற்பட்ட இதா இருக்கும். இந்த குழந்தை போராடும், அந்த தாயும் போராடுவாங்க. ஆனா அதே நேரத்தில் அருமையான அன்புள்ளங்களே, அந்த குழந்தைக்காக கடவுளும் போராடி கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்பேற்பட்ட இறைவன் சொல்லுகிறார், உன் பகைவனை குறித்து நீ கவலைப்படாதே, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில், உன்னுடைய உழைப்பில், உன்னுடைய பணியில் நீ அமைதியாயிரு, நிலைத்திரு, நீ அதிலே உடன்பட்டு இரு, அந்த சூழலை நான் எதிர்கொள்கிறேன் என்று சொல்லி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்காதே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர்தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். அருமையான அன்புள்ளங்களே, அப்போ இந்த வார்த்தையினுடைய ஒட்டுமொத்தமான எண்ணங்களை நாம் வேறெடுத்து பார்க்கும்போது, கடவுள் உன்னை உயர்த்துவார் அன்றி தாழ்த்துவதில்லை. Praise the Lord. Hallelujah. 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 அப்ப எண்ணி பாருங்கள், அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய குரலுக்கு நாம் செவி கொடுத்தால் என்ன? என் அருமையான அன்புள்ளங்களே, செவி கொடுப்பதனால் என்னென்ன என்பதை நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம். பல நேரங்களிலே என்னென்னமோ சொல்றாங்க. இந்த இடத்துக்கு போனா பச்சளை கொடுப்பாங்க, இந்த இடத்துல போனா களிம்பு கொடுப்பாங்க, அதை தடவுனா நல்லாயிடும். நீங்க நல்லா பல நேரங்களில் அருமையான அன்புள்ளங்களே எடுத்துக்கொள்வோமா? இறை வார்த்தையை எடுத்துக்கொள்வோமா? இறை வார்த்தையின்படி நாம் சிந்திப்போம். சாலமோனின் ஞானம் அதிகாரம் 16 வசனம் 12. சாலமோன் ஞானம் அதிகாரம் 16 வசனம் 12. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே உம் சொல்லே எல்லா மனிதருக்கும் நலமளிக்கிறது. ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் கொடுக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. புனித மார்ட்டின் தே போரஸ் என்கிற புனிதர், அவருடைய நிறைய நம்ம கையில் செல்போன் நிறைய பேர் வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக ஒருவேளை இன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்க. ஒரு சாதாரண மனிதன் மார்ட்டின் தே போரஸ். அவர் என்ன செய்வாரா? மருத்துவம் செய்வார். யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு வராங்களோ அவங்களுக்கு மருத்துவம் செய்வார். அவர் என்ன மருத்துவம் செய்வார்? ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே இந்த மருந்தை இந்த மகனுக்கு குணமாக்கும் சக்தியாக நான் கொடுக்க போகிறேன், உண்மை நான் விசுவசிக்கிறேன், என்னை ஆசீர்வதி அப்படின்னு சொல்லி கொடுப்பாராம். சரியாயிடும். சாதாரண தண்ணீர். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவர் எதை நமக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அதை எந்த மனிதனும் எடுக்க முடியாது. ஆண்டவர் எதை நம்மிடத்தில் எடுக்க போகிறாரோ அந்த காரியத்தை மனிதன் கொடுக்க முடியாது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. முடியாது. நீங்க வேணா யாராவது சொல்லி பாருங்க, இத இந்த நாள்ல எடுக்கணும்னு முடிவாச்சுன்னா எடுத்துருவார். அதே மாதிரி ஆண்டவர் கொடுப்பதாக உறுதி செய்து விட்டால் எவனாலும் அதை தடுக்க முடியாது.
அருமையான அன்புள்ளங்களே, இந்த ஷார்ட் வீடியோ சில நேரம் பார்க்கக்கூடிய சில நேரம் வருகிற போது பார்த்தால் இந்த ஆக்சிடென்ட் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால நம்ப முடியல. எப்படி இந்த பையன் பொழைச்சான்? அந்த ரோட்டில் அந்த குழந்தை பொழைச்சிக்குது, அந்த வண்டி ஃபுல்லா எல்லாம் போய் சேர்றான். அதே மாதிரி ஒரு விமானம் வெடிக்குது, மற்ற பேருடைய உடல் அங்கங்கள் பாகங்கள் எங்கெங்க கிடக்கு, எங்க இருக்குதுன்னு தெரியல, அதுல 4 பேர் பிழைக்கிறான். பெரிய பூகம்பம், உலகமே இடிந்து உள்ள கிடக்குது அந்த பகுதி, அதுல ஒருத்தன் கையை தூக்கிட்டு என்னை காப்பாத்துக்கிறான். எவ்வளவு பெரிய வியப்பு! என் அருமையான அன்புள்ளங்களே, இந்தந்த இடங்களை எண்ணி பார்க்கும்போது அந்த விமானம் எல்லாருக்கும் தானே வெடிக்குது. அதே சத்தம், அதே விளைவு எல்லாருக்கும் உண்டு தானே. எப்படி சில நபர்கள்? ஆகவே தான் அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தோர், கடந்த திருத்தந்தை 2ஆம் பவுல் அருள் சின்னப்பர், அவரை ஒரு ஆளு துப்பாக்கியால சுடுறான். ஆனால் என்ன செய்ய முடிஞ்சது? இறந்து போனாரா? இல்லை, காப்பாற்றப்படுகிறார். அந்த துப்பாக்கி கொண்டு போய் எங்க இருக்குது தெரியுமா அருமையான அன்புள்ளங்களே? அன்னை பாத்திமா அன்னையினுடைய அருமையான இந்த சுரூபத்திலே அழகாக, அந்த கிரீடத்திலே ஜோமால் அன்னையினுடைய அந்த இடத்திலே அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் அருமையான அன்புள்ளங்களே, பல நேரங்கள் பல சூழலில் நம்ம எண்ணி பார்க்கிறோம், கடவுளுடைய பராமரிப்பு நம்மை விட்டு விலகவே இல்லை, நம்மோடு இருக்கிறது. அன்னை மரியாவும் ஆண்டவரும் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய தன்மையில் எந்த குறைவும் இல்லை, நாமும் அவரோடு இருக்கிறோம். ஆனால் எத்தகைய தன்மையோடு இருக்கிறோம்? நாம் அவங்க கூட இருக்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் எத்தகைய தன்மையோடு இருக்கிறோம், அதுதான் மிக முக்கியமானது. எத்தகைய பிள்ளைகளின் தன்மையோடு நாம் வாழுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான அன்புள்ளங்களை, விடுதலை பயணம் அதிகாரம் 15 வசனம் 26. விடுதலை பயணம் அதிகாரம் 15 வசனம் 26. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து. இப்ப நல்லா கவனிங்க, ஏற்கனவே செவி சாய்த்தால், இப்ப அடுத்த வரி அக்கறையோடு செவி சாய்த்தால், அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து, அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைக்கொண்டால், நான் எகிப்திற்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன். பாத்தீங்களா? ஆக எகிப்துல கொள்ளை நோய் யாரால வந்ததா? ஆண்டவரால். அங்க அழகா சொல்றாரு பாருங்க, எகிப்தில் நான் வர செய்த கொள்ளை நோயை நான் உங்களிடத்திலே வர செய்ய மாட்டேன். ஆமென். என் அருமையான அன்பு சகோதரனை சகோதரியை நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சில நேரம் நாம் மனம் மாற்றம் அடைவதற்கே, நமது குடும்பத்திலே இறப்பு வந்தாலும் சரி, நமது குடும்பத்திலே பிறப்பு வந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்திலே கலகம் வந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்திலே குழப்பம் வந்தாலும் சரி, ஏதோ இறைவன் நமக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏனென்று சொன்னால், எந்த குடும்பத்துக்கும் இறப்பு தீர்வு அல்ல. இது எல்லா குடும்பத்துக்கும் உண்டான தீர்வு, எல்லா குடும்பத்துக்கும் உண்டான தீர்ப்பு. இன்னைக்கு உனக்குன்னா நாளைக்கு எனக்கு, நாளைக்கு எனக்குன்னா நாளைக்கு உனக்கு. யாரும் உனக்கு வந்துருச்சே நான் நல்ல ஜாலியா கிடையாது. குறிப்பா நான் பூண்டி மாதா பசிலிக்காவிலே உதவி பங்கு தந்தையாக இருக்கின்ற போது, அருகாமையிலே ஒரு பங்கு இருக்கிறது, சுக்காம்பாரி என்கிற ஒரு பங்கு. அங்கே அந்த ரோட்டிலே இறந்தவர் கல்லறை தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே 2 வரி எழுதியிருப்பார்கள். அந்த வரி 2 வரியை நீங்கள் படிக்கும்போது அடுத்தது நமக்கு வண்டியே போகாது. அது என்ன வரி? நான் அன்னைக்கு யதார்த்தமா பார்த்துட்டேன். இன்று எனக்கு நாளை உனக்கு அப்படிங்கும். அதை பார்த்த உடனே யாரை ஏஞ்சி நமக்கு வழிகாட்டுற மாதிரி, இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி, அவ்வளவுதான். ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவருடைய குரலுக்கு அக்கறையோடு நீ செவி சாய்த்தால், அது மட்டுமல்ல, அவருடைய பார்வையில் நலமும் எது நலம் எது நல்லது என்பதை கண்டுணர்ந்து நீ செயல்பட்டால், அவருடைய
கட்டளைகளை கைக்கொண்டு நீ நடந்தால் உனக்கு வர இருக்கிற கொள்ளை நோய் அல்லது நீ சந்திக்க போகிற அல்லது ஆபத்து அல்லது அனைத்தையும் உன்னை நான் தற்காத்துக் கொள்வேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். சரி, கீழ்ப்படிதலால் இது மட்டும் போதுமா? இன்னும் கீழ்ப்படிதலால் நமக்கு ஆண்டவர் என்னென்ன செய்கிறாரு? நாம ஏற்கனவே தொடர்ந்து நாம் சிந்திக்கிற பகுதி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதால் நாம் எந்தெந்த ஆசீர்வாதம், என்னென்ன நிலையில் ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட நலம் குணம் பெறுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். இரண்டாவது, வேறு என்னென்ன ஆசீர்வாதம்? விடுதலை பயணம் அதிகாரம் 23 வசனம் 25. நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவே நின்று நோயை அகற்றி விடுவார். பாத்தீங்களா என் அருமையான அன்புள்ளங்களே, அவருடைய குரலுக்கு செவிமடுத்து நம்ம என்ன செய்யணுமா? அவரை வழிபட வேண்டும். வழிபடுகின்ற போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம்? இப்ப நம்ம இன்னைக்கு நான் ஜெயங்கொண்டம் வந்திருக்கிறேன். ஜெயங்கொண்டத்தில் ஃபாதர் இடத்துல தண்ணீர் குடிக்கிறார். இதுவும் வேறு ஒரு கடையில் போய் குடிக்கிறார். ஒரு ஹோட்டல், அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் நம்முடைய டேபிளில் வைக்கும்போது சில்வர் கப்பில் சில்வர் டம்ளரில் இருக்கும். ஆனால் எங்கே மொண்டு வராரு? அது எங்கிருந்து வருது? அது எத்தனை நாள் தண்ணி? உனக்கு யாருக்காவது தெரியுமா? என் அருமையான அன்பு உள்ளங்களே, ஹோட்டலில் நீ குடிக்கிற தண்ணி எத்தனை நாள் தண்ணி உனக்கு தெரியுமா? சாதாரண ஹோட்டலுக்கு போனவங்களுக்கு பாருங்க, ஒரு சாதாரண ட்ரம்மில், அதுவும் பார்த்தீங்கன்னா மேமுடியை உடைச்சி அது 4 மூணா உடைஞ்சிருக்கும். அது மேலே ஒரு தட்டை போட்டு அந்த தண்ணி, அதுக்கு மேலே ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு பிளேட் அதை போட்டு மூடி, அதை மொழ்ற ஜக்குக்கு கப்பு கை இது இருக்காது, கையை விட்டு பாதி கையை விட்டு முன்ட்டு நமக்கு டம்ளரில் வரும் அழகா. எதற்கு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கே ஆண்டவர் சொல்வதை பாருங்கள். நீ எனக்கு செவி கொடுத்து என்னை வழிபட்டால் நீர் குடிக்கிற தண்ணீரை, நீ உண்ணக்கூடிய உணவை உனக்கு நான் ஆசீர்வதிப்பேன். தீபாவளி அந்த நிகழ்வுல அந்த சில இனிப்பு கடையில் இந்த புஞ்சை அதிகமாக, அந்த ஸ்வீட்டு ரொம்ப காலமாக வச்சிருந்த ஸ்வீட்டெல்லாம் அப்படியே புஞ்சை காலம்லாம் வளர்ந்து போய் அதை தொடச்சி விற்றவங்கலாம் இருக்கிறாங்க. யார் எத்தனை குடும்பம் இறந்து போனது தெரியுமா? என் அருமையான அன்புள்ளங்களே, யாருக்கு தெரியும்? ஆகவேத்தான் ஒருவர் உண்ணக்கூடிய பொருளை நீ கொடுக்கும்போது, நீ உண்ணும்போது உனக்கு ஏற்படக்கூடிய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி எண்ணம் அதில் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது வாங்கி வைக்கக்கூடிய பொருள் அல்ல, வாங்கி ஒருவன் உடலுக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டிய பொருள். உனக்கு தேவையில்லாத பொருளை இன்னொருவருக்கு உணவாக கொடுக்க கூடாது. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சோறு வேஸ்டாக இருக்கு, இது நேற்று வச்ச சோறு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, யார்கிட்டையாவது கொடுக்கக்கூடாது. காயின் ஆபேல் அற்புதமான வாழ்க்கையிலே ஆபேல் கடவுளுக்கு மிக செழுமையான கொழுத்த வளமையான ஆட்டினை படைத்தான். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதே போல அந்த ஏழை கைம்பெண்ணானவள் தன்னிடத்திலே உள்ள தனக்கு உண்டான தன் பிழைப்புக்கே உறுதியாக இருக்கக்கூடிய அந்த காசை கடவுளை முழுமையாய் நம்பி கடவுளுடைய பார்வையில் வாழ்ந்து கடவுளுக்கு முழுமையாய் கொடுத்தாள். அந்த சில்லறை காசுடைய சத்தம் அனைத்து சப்தங்களுக்கு மேலாக அங்கே அனைத்து யூதர்கள் ஆங்காங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வரிசையிலே காணிக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு பக்கமாக அமர்ந்திருக்கிறார். அங்கே பெரியவர்கள் எப்படி வருவார்கள்? பெரிய பெரிய அண்டா பாத்திரங்கள் வழியாக காசுகளை கொண்டாந்து நிரம்ப கொட்டுவார்களாம். அதை பார்க்கும்போது சமுதாயத்திலே உள்ளவர்கள், பாருங்கள் எவ்வளவு பணம், எவ்வளவு செல்வாக்கு, எப்படி இப்படி உலகம் மெய்ப்பித்து உலகம் மெய் செலுத்து உட்கார்ந்தது. ஆனால் அந்த ஏழை கைம்பெண் கூனி குறுகி தன்னுடைய பிழைப்புக்கு உண்டான அந்த காசை, தனக்கென்று வைத்திருந்த அந்த காசை போடும்போது அந்த சத்தம் சமுதாயத்துக்கு கேட்கவில்லை, ஆனால் சர்வேஸ்வரன் ஆண்டவர் இயேசுவின் காதில் கேட்டது. ஆகவேத்தான் சொன்னார், அனைத்து நபரை விட இந்த மகள் போட்ட காசு மிக உயர்ந்தது என்று சொன்னார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அருமையான அன்புள்ளங்களே, தொடர்ந்து நாம் சிந்திக்கக்கூடிய இடத்தில் அடுத்தபடியாக திருப்பாடல் 107 வசனம் 20. திருப்பாடல் 107 வசனம் 20. தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த நூற்றுவ தலைவன் பாருங்கள், அருமையான அன்புள்ளங்களே, ஐயா நீர் என்னிடத்திற்கு வர நான் தகுதியற்றவன், உம்மை ஏறெடுத்து பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும்,
எவ்வளவு பெரிய விசுவாசம். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி என்ன பண்றார் பாருங்க, குணப்படுத்துகிறார், அழிவி நின்று அவர்களை விடுவிக்கிறார். அதே போல அருமையான அன்புள்ளங்களே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 வசனம் 16 முதல் 17 வரை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 வசனம் 16 முதல் 17 வரை. பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவி எல்லாம் அவரை விட்டு போகிறது. அது மட்டுமல்ல, அடுத்தது, மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார். அருமையான அன்புள்ளங்களே, சில நேரம் நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு முறை நான் உடல் நலம் அற்று நான் பெரம்பலூரில் இருந்தேன். அப்போது மருத்துவரிடத்திலே சென்று மருத்துவம் பார்த்து விட்டு நான் அமர்ந்திருக்கிறேன். நமக்கு தெரியும் இந்த காய்ச்சல், சிக்கன் குனியா காய்ச்சல் அப்படி. அப்போ என்னுடைய ஒவ்வொரு அந்த ஜாயிண்ட்டும் நல்லா வீங்கி இருக்கு, கையெல்லாம் வீங்கி இருக்கு. உட்கார்ந்துருக்கலாம், எழுந்திருக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் இப்படி மூவ் பண்ண முடியாது, நடக்க முடியாது, ஏதோ ரொம்ப இறுக்கமாக இருக்கும், சதை பிடிப்போம். அப்போ ஒரு நபர் என்னை பார்க்க வந்தார். என்ன ஃபாதர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். மற்றபடி ஏன் ஃபாதர் நீங்கள் பயப்படுறீங்க? உலக மருத்துவரிடத்தில் இல்லாத மாபெரும் உன்னதமான காரியங்கள் உலக மருத்துவராம் கடவுளிடத்திலே கேட்கும் போது உங்களுக்கு கிடைக்காத ஃபாதர்? ஃபாதர், அவர்கிட்ட நிறைய காரியங்கள் இருக்கு ஃபாதர். மருத்துவ மெடிக்கலில் இல்லாத மருந்துகள் அவருடைய மெடிக்கல்ல நிறைய இருக்கு ஃபாதர். அவர் சொன்ன வார்த்தை, அவர் என்னை சந்திக்க வந்தவர் சொன்ன வார்த்தை, ஃபாதர், இந்த மருத்துவத்தில், இந்த மண்ணகத்தில் உங்களுடைய உடம்பை சரி பண்ணணும்னா யாராவது ஒருத்தவங்க தங்களுடைய அவயத்தை தானம் செய்யணும், உறுப்பத்தாக தானம் செய்யணும். ஆனா அவரிடத்துல போனீங்கன்னா நிறைய ஆசீர்வாதம் சாமி. ஆனா ஒண்ணு செய்யணும், உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன் ஃபாதர், அவர்கிட்ட நீங்க கேட்கணும்னா சுத்தமா இருக்கணும் அப்படின்னாரு. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவர்கிட்ட நீங்க கேட்கணும்னா சுத்தமா இருக்கணும் ஃபாதர் அப்படின்னாரு. அருமையான அன்புள்ளங்களே, ஒரு சதா மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் எனக்கு கொடுக்கிற ஒரு விழிப்புணர்வு. நீங்களும் கேளுங்க, நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுங்க. நீங்க தான் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, நீங்க ஏன் சோர்ந்து போய் இருக்கீங்க? நீங்க கேளுங்க, கொடுப்பாங்க ஃபாதர். பல நேரங்களில் அருமையான அன்பு உள்ளங்களே, ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கக்கூடிய நாம், ஆண்டவரை வழிபடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம் எத்தகைய தன்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துக்கு பிறகு நாம் குணமளிக்கும் செபத்துக்கு செல்கிறோம். அருமையான அன்புள்ளங்களே, 1 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 24. 1 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 24. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அருமையான அன்புள்ளங்களே, சிலுவை பாதையிலே வந்துவிட்டால் அவங்கவுங்க நிறைய எழுதுவாங்க, ஆண்டவர் இவ்வளவு பாடுபட்டாரு, அவர் என் அருமையான அன்புள்ளங்களே, சிலுவையின் மீது, சிலுவையிலே அவர் என்ன பண்றாரு? தன் உடம்பிலே யாரை சுமந்து கொண்டார்? பாவங்களை, நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு தொங்குகிறார். அழ வேண்டியது நாம். பல நேரங்களிலே சிலுவை பாதையிலே இயேசுவை நினைத்து அழுவார்கள். இந்த மகனுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை, இப்பேற்பட்ட கஷ்டம்? பாவம் நீக்கவே இங்கே வந்தார். பாவம் இல்லாதவர் பாவத்தை யாருக்காக சுமந்தார் என்று சொன்னார்? அந்த சிலுவையிலே தம் உடலிலே மனிதருடைய பாவங்களை சுமந்தார். அப்பேற்பட்ட இடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அற்புதமான அழைப்பு என்ன? அந்த பாவத்தை விட்டு வா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கடைசியா ஒரு வசனம் படிப்போம். அருமையான அன்புள்ளங்களே, திருப்பாடல் 103 வசனம் 3. திருப்பாடல் 103 வசனம் 3. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். உன்னுடைய குற்றங்கள், உன்னுடைய நோய்களை எல்லாம் மன்னித்து உன்னை குணப்படுத்துகிறார். அருமையான அன்புள்ளங்களே, கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்து அவரை வழிபட்டால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு, நாம் எந்தெந்த நிலையில் நம்முடைய நோயை குணப்படுத்தப்படுகிறது, நமக்கு உணவு அல்லது நாம் வாழக்கூடிய காரியங்கள் எப்படியெல்லாம்
ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை சொல்லி மிக அற்புதமாக சிந்தித்தோம். இப்போது ஆண்டவர் நம்மை குணப்படுத்தக்கூடிய நேரம். நம் அனைவரும் முழந்தால் படியிடுவோமா? அற்புதமான ஆண்டவருக்குள்ளே நம்மையே ஒப்பு கொடுக்க போகிறோம். என் அருமையான அன்புள்ளங்களே, இயேசு குணமாக்கிய வடிவங்களை, செயல்முறைகளை எண்ணி பார்த்தால் தொட்டு குணப்படுத்துகிறார், ஒரு வார்த்தை சொல்லி குணப்படுத்துகிறார், நம்முடைய நம்பிக்கையை கண்டு அவர் குணப்படுத்துகிறார், சேற்றை பூசி கழுவி நம்மை குணப்படுத்துகிறார். சில நேரம் அசுத்த ஆவிகள் நிரம்பி இருக்கிற இடத்திலே பேய்களை விரட்டி ஓட வைத்து சுகப்படுத்துகிறார். சில நேரம் சமுதாயம் சொல்லக்கூடிய ஓய்வு நாளையும் மீறி நம்மை குணப்படுத்துகிறார். சில நேரம் நம்முடைய பசியை நமக்கு ஒரு நிறைவை கொடுக்க அற்புதமான அப்பம் பலுக செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். சில நேரம் நம்முடைய இடத்திலே அற்புதமான வழியை, ஆசீர்வாதமான வழியை சொல்லி நமக்கு குணப்படுத்துகிறார். அந்த இறைவனை இந்த நேரத்திலே உள்ளத்திலே நினைந்து, ஆண்டவரே, கண்களை மூடுவோமா? இரக்கமுள்ள தந்தையே, இதோ எங்கள் மத்தியிலே, எங்களுடைய உள்ளத்திலே வாங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அற்புத கரத்தால் தொட்டு குணப்படுத்துங்கப்பா. எங்களை சுகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் சுகம் பெறுவதற்கு தடையாய் இருக்கிற ஏதோ ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் எண்ணி பார்ப்போமா? அப்படியே முழந்தால் படியிட்டு நம்முடைய கண்களை மூடி நம்முடைய உள்ளத்திலே இறைவனை விட்டு விலகி இருக்கிற நேரம், இறை பிரசனத்திலே நாம் நெருக்கமாக வர முடியாத சூழல், நமது உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள், சில நேரம் நம்முடைய சுய விருப்பு வெறுப்பு, இவைகளை எல்லாம் எண்ணி பார்த்து ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபம் கொள்வோமா? ஒப்பு கொடுப்போம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எல்லாருமாக ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. கண்களை மூடி ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அப்பா, அமைதி பெறுகின்றே. புயல் காற்று புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே, எம்மை தாங்கிடும் நங்கூரமே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அருமையான நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய குரலுக்கு செவிமடுத்து உம்மை வழிபட இந்த அருமையான நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய வல்லமையால நிரப்புங்க, உம்முடைய கிருபையால நிரப்புங்கப்பா. கிருபையால நிரப்புங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தால நிரப்புங்கப்பா. இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான குணமளிக்கும் ஜெபத்திலே
ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். இது நம்முடைய சொந்த பலம் அல்ல, நம்முடைய முயற்சி, இறை பலம் நமக்கு ஆசீர்வாதமாக வரப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, ஒவ்வொருவரும் உங்களுடைய தலையிலே, உச்சம் தலையிலே கை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் அப்பா தந்தையே, இந்த இடத்தின் எங்களின் பாதுகாவலி தூய பாத்திமா அன்னையே, இதோ இந்த நாளில் என் குடும்பத்தை உன் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லி, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, இங்கே படித்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தீர்களோ அந்த காரியத்திற்காக, அழைக்கப்பட்ட அழைப்பிலே உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் நம்முடைய அழைப்பிலே ஆசீர்வாதமாக இருக்க கரமுயர்த்தி இந்த நாளிலே தலையிலே கையை நாம் வைத்து ஜெபிக்க போகிறோம். என் அருமையான அன்புள்ளங்களே, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி இந்த தலையிலே கை வைத்து ஜெபிக்கும் போது தலை சம்பந்தமான எந்த ஒரு காரியமும் நமக்கு தெரியாது. வலி வந்த பிறகுதான் ஸ்கேன். வலி வராதுக்கு முன்னால் நமக்கு ஒன்றும் புரியாது. வலி வந்த பிறகு ஸ்கேன் பண்ணுகிறோம். அதை சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என்று சொல்லி பல வழியிலே மருத்துவ நவீன முறையில் நாம் செல்லுகிறோம். ஆனால் அருமையான அன்புள்ளங்களே, அனைத்தையும் அறிந்தவர், உன் உள்ளங்களை, உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்பவர், உன் உள்ளத்தின் நோக்கத்தை சீர்தூக்கி பார்ப்பவர் இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட இறைவன் உன் உள்ளத்தை, உன் உடலை ஆசீர்வதிக்க போகிறார். நம்பிக்கையோடு உன் தலை சம்பந்தமான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், வலியோ அல்லது கட்டிகளோ அல்லது தலைவலியோ அல்லது மயக்கம் சம்பந்தமான அல்லது கண் சம்பந்தமான, இன்னும் காது சம்பந்தமான, இன்னும் நாசி சம்பந்தமான, வாய் சம்பந்தமான, பல ஈறுகள் சம்பந்தமான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? இயேசு நாமத்தை சொல்லி, இயேசுவே என்கிற பெயரை சொல்லிக்கொண்டு நம் அனைவரும் ஜெபிக்க போகிறோம். முதலிலே இயேசு நாமத்தை சொல்லி நாம் ஜெபிப்போமா? இயேசுவே 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 இயேசு. எல்லாருடைய உதடுகளும், என் அருமையான மாணவ செல்வங்களே, என் அருமையான குடும்பத்தாரே, இதோ உங்களுக்கு முன்னால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை குணப்படுத்த, உங்களை சுகப்படுத்த, உங்களை பலப்படுத்த இதோ தயாராக இருக்கிறார் ஆண்டவர் வல்லமையோடு. ஓசையா ஆகமம் அதிகாரம் 11 வசனம் 2 இதோ உங்களை அணுகி வருகிறேன், இதோ உங்களை நெருங்கி வருகிறேன், இதோ உங்களுடைய கதவண்டை நின்று நான் தட்டுகிறேன். என் குரலை கேட்டு யாரு தங்களுடைய கதவை திறக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்பிக்கையோடு ஜெபிங்க, நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுங்க, இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க. உங்க தலையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய வலி, உங்க தலையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, எந்த வலியாக இருந்தாலும், ஏதொரு காரியமாக இருந்தாலும் நீங்க நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க. இயேசுவே 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 இயேசு. ஆண்டவரே ஆண்டவரே, அப்பா இதோ தலை சம்பந்தமான காரியத்துக்கு ஜெபிக்கிறேன். இதோ உம்முடைய பிள்ளைகள், இதோ உம்முடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக தங்களுடைய தலையில கை வைத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உடைய வல்லமையால நிரப்புங்கப்பா, உடைய கிருபையால நிரப்புங்கப்பா. தலையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வலி, மூளை நரம்புகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கட்டிகள், இரத்த கட்டிகள், இரத்த நாளங்களில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்பா பல நேரங்களில் கண் பார்வையில் ஏற்பட்டு இருக்கிற கோளாறுகள், பல நேரங்களில் கண் வலி சம்பந்தமான காரியம், பல நேரம் இரத்த நோயினால் பல விதமான மாறுபட்ட தன்மைகள், இனமாக சக்கர வியாதியினால் கண்களில் ஏற்படக்கூடிய மாற்றுத்தன்மைகள், பல நேரம் வலி, பல நேரம் கண்களில் ஏற்படக்கூடிய பிரஷர், கண் பார்வை அற்று போகிற நிலை, இனமாக கண் பார்வையை குறைந்து போகிற நிலை, இன்னும் காதுகளில் ஏற்படக்கூடிய அநேக காரியம், காது வலி சம்பந்தமான காரியம், இனமாக மூச்சு விடக்கூடிய, இனமாக சுவாசிக்கக்கூடிய இடத்திலே பல நேரங்களில் பலவிதமான, இனமாக ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கக்கூடிய காரியங்கள், இன்னும் ஈறுகளில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, தொண்டையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டி, இனமாக பல வலிகள், பலவிதமான காரியங்கள், இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உடைய வல்லமையில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை 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 இறங்குவதற்கு நன்றி, நீர் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி, நீ சுகப்படுத்துவதற்கு நன்றி, நீ பலப்படுத்துவதற்கு நன்றி, நீ குணப்படுத்துவதற்கு நன்றி, நீ தொடுவதற்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம்.
உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே இயேசுவே, எம் கண்ணீரை காண்பவரே, குணப்படுத்தும் அப்பா, சுகம் தருபவரே, எங்களை ஆசீர்வதியும். சுஸ்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பிரியமான அன்பு உள்ளங்களே, 3 நிலைகளில் நாம் இந்த குணம் ஆகக்கூடிய நிலையை பெறுகிறோம். 2வது நிலை நம்முடைய நெஞ்சம், நம்முடைய இருதயம், உள்ளத்திலே கை வைத்துக் கொள்வோம். அருமையான அன்புள்ளங்களே, நம்முடைய நம்பிக்கை நம்மை குணப்படுத்துகிறது. ஆண்டவர் தாமே அந்த தொழுநோயாளர்களை பார்த்து இனமாக கண் பார்வை அந்த எரிக்கோ நகருடைய புறப்பகுதியில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த குருடனை பார்த்து, இதோ நீ நம்புகிறாயா, உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்கும்போது, ஆண்டவரே நான் விசுவசிக்கிறேன், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும், நான் உம்மை நம்புகிறேன் அப்பா, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொன்னார். அதே போல என் அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய நெஞ்சத்திலே கை வைத்து நம்முடைய இருதயம் சம்பந்தமாக, நுரையீரல் சம்பந்தமாக, நம்முடைய கல்லீரல் சம்பந்தமாக, மண்ணீரல் சம்பந்தமாக, இன்னும் பலவிதமான காரியங்கள் இந்த இடத்திலே அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சுகம் பெறுவோமா? இந்த ஆண்டினுடைய முதல் மாதம், முதல் அருங்குடை ஜெபத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போமா? நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போமா? தொடர்ந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் ஜெபிப்போமா? இயேசுவே 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 இயேசுவே. எல்லாருடைய வாய், எல்லாருடைய உதடுகளும், எல்லாருடைய உள்ளமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும். நம்பிக்கையோடு மகிமைப்படுத்து. அந்த பார்வையற்ற குருடன் உறக்க கூப்பிட்டது போல இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடு, உறக்க கூப்பிடு. இயேசுவே உடைய பிள்ளைகள் மீது வாங்கப்பா, உடைய குடும்பத்தார் மீது வாங்கப்பா. ஆண்டவரே ஏக்கத்தோடு கூப்பிடுகிற இந்த பிள்ளைகள் மத்தியில, ஆண்டவரே தாகத்தோடு கூப்பிடுகிற இந்த பிள்ளைகள் மத்தியில வாங்கப்பா. உடைய வல்லமையால நிரப்புங்கப்பா அப்பா, உடைய கிருபையால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் கொடுத்த அற்புதமான கொடைகளை, அற்புதமான வரங்களை, அற்புதமான கனிகளை பெற்று வாழ எங்களுக்கு தகுதி கொடுத்த தகப்பனே, வல்லமை வல்லமை அப்பா, நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பெற்றோருக்காக ஜெபிங்க, உடன் பிறந்த சகோதர சகோதரிக்காக ஜெபிங்க, இனமாக இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிங்க. என் அருமையான அன்புள்ளங்களே, ஜெபிக்க உங்களிடத்தில் கேட்ட உள்ளங்களுக்காக ஜெபிங்க. இயேசுவே 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 இயேசுவே. வல்லமை 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 இறங்கட்டும். உடைய தெய்வீக வல்லமை இறங்கி வருவதற்கு நன்றி இயேசுவே, நன்றி. தொடுவதற்கு நன்றி, நீ சுகப்படுத்துவதற்கு நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம். விண்ணப்பத்தை கேட்பவரே,
சுத்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. அப்பா ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, இயேசுவே என் கண்ணீரை காண்பவரே. தொடுங்கப்பா, சுகப்படுத்துங்கப்பா, குணப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வல்லமையால நிரப்புங்கப்பா. அருமையான அன்புள்ளங்களே, மூன்றாவது நிலை நம்முடைய உடல், நம்முடைய நிலைப்பாடு நிமிர்ந்து நிற்க நமக்கு வேண்டிய அந்த இடுப்பு சார்ந்த, முதுகெலும்பு சார்ந்த, இனமாக ஸ்பைனல், இடுப்பு, நமது கால், நமக்கு வேண்டிய அனைத்து காரியமும் ஆண்டவர் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க. ஆண்டவரே, வேறு யாரனும் உடல் நலமற்று இருந்தால், உடல் சோர்ந்து போய் அந்த காரியங்களிலே உடல் தளர்ந்து போய் பலவிதமான பிரச்சனைக்கு ஆளாகி இருந்தால், என் அருமையான அன்புள்ளங்களே, இந்த நேரத்திலும் அதே நம்பிக்கையோடு, அதே ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு, இயேசுவே இயேசுவே என்கிற உச்சரிப்போடு மகிமை நிறைந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போமா, ஒப்பு கொடுப்போமா? அனைவரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஜெபிப்போமா, ஒப்பு கொடுப்போம். இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவரே ஆண்டவரே, வல்லமை 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 அப்பா. ஆண்டவரே, பல நேரங்களிலே ஸ்பைனல் ப்ராப்ளம், எழுந்து முழுமையாய் நிற்க முடியாதபடி, பல நேரம் முதுகு வலி, முதுகு தண்டு பிரச்சனை, நிமிர்ந்து நிற்க முடியாதபடி படுக்கையிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே, பல நேரங்களிலே கால் பகுதியிலே இனமாக ஏற்பட்டிருக்கிற முழங்கால், கணுக்கால் வலி, இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள், ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வலி நீங்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் வேண்டும். ஆண்டவரே, எங்களை குணப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டிலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் அப்பா. எங்கள் உடல் முழுவதும் ஆசீர்வதிங்க, எங்கள் உள்ளம் முழுவதும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி உம்மிடத்தில் தாகத்தோடு ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, வல்லமையால நிரப்புங்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம். மனதுருகி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை இயேசுவே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. Thank you Jesus. விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, அப்பா சுகம் தருபவரே, சுகப்படுத்தியதற்கு நன்றி, நீர் ஆசீர்வதித்ததற்கு நன்றி, நீர் ஆசீர்வதித்ததற்கு நன்றி, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்ததற்கு நன்றி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்ததற்கு நன்றி அப்பா. Thank you Jesus, 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 thank you Jesus. ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா.
கண்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வகையிலே நமக்கு சுகம் கொடுத்த இறைவனை கரவொலி எழுப்பி நாம் நன்றி சொல்வோமா? யாராவது மூவர் ஆண்டவர் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இடத்திலே ஜெபித்ததனால் அல்லது இந்த புனித பாத்திமா அன்னை பக்தியிலே ஜபத்திலே உங்களை அர்ப்பணித்துக் கொண்ட வாழ்விலே பெற்ற நன்மைகளை மிக இரத்தின சுருக்கமான இடத்திலே உங்களுடைய சாட்சியத்தை சொல்லலாம். அவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். மூவர் மட்டும்தான். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் இடத்தில் சாட்சியம் பிரதானமானது. சாட்சியம் மிக முக்கியமானது. 12 பேருடைய சாட்சியம்தான் இன்றைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 12 நபர்களில் ஒருவர் நீங்களாக மற்றவருடைய சாட்சியத்தின்படிதான் இந்த உலகம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது, திருத்தூதர்கள். அதே போல நீங்கள் சொல்ல போகிற சாட்சியம் மிக இரத்தின சுருக்கமான 3 நபர்களை மாதா இப்போது இந்த நற்கருணை ஆண்டவர் வழியாக உங்களை தேர்வு செய்ய போகிறார்கள். நீங்களே இந்த ஜெபம் முடிந்த உடனே மேடைக்கு வந்து பீடத்துக்கு அருகாமையில் சில இரத்தின சுருக்கமாக சொல்ல அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போது நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே ஏதோ என் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பெற்ற காரியத்தை எடுத்து சொல்லக்கூடிய சாட்சியாக தான் பெற்றுக்கொண்ட நன்மையை எடுத்து சொல்லும் வகையில் 10 நபரில் ஒருவர் மட்டும் திரும்பி வந்து 10 தொழுநோயாளர்கள் மத்தியிலே ஒருவர் மட்டும் திரும்பி வந்து, அப்பா நான் சுகமாயிருக்கிறேன், உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தியதை போல இந்த இடத்தில் உம்மை மகிழ்ந்து தண்டனிட்டு வணங்கி குரலுக்கு செவிமடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தாங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியமாக சொல்ல நீ அவர்களுக்கு அந்த பலம் தாரும், அந்த சக்தியை தாரும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம் கொடுப்பதாக. பிரைஸ் தி லார்ட். நற்கருணைநாதருடைய ஆசிரால் நான் மிகப்பெரிய கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லை என்றால் அந்த கடன் தொல்லையிலிருந்து கோர்ட்டு கேஸ் வரையும் சென்றும் என்னால் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று நான் முழு மனதோடு உறுதியாக கூறுகிறேன். நற்கருணை இயேசுவுக்கு நன்றி, நற்கருணை இயேசுவுக்கு நன்றி, நற்கருணை இயேசுவுக்கு நன்றி. எனது மாமனார் உடல் நலம் இல்லாமல் இறக்கும் தருவாயில் இருந்தார். நற்கருணை ஆண்டவரிடம் இரவு முழுவதும் ஜெபித்தேன். அற்புதமாக மறுநாள் நோயில் பூசுதல் கொடுத்தவுடன் பிழைத்து கொண்டார். இன்று நலமோடு இருக்கிறார். நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். கரவொலி எழுப்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். என் மகனை மருத்துவம் படிக்க வைத்தேன். அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தான். ஆனால் அவனை வெற்றி பெற வேண்டும் என்று நற்கருணை ஆண்டவரை வேண்டிக் கொண்டு நான் ஜெபித்தேன். அவன் இப்பொழுது தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவராக பணி செய்து கொண்டிருக்கிறான். நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி. 3 நபர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்றியோடு அனைவரும் அருமையான அன்புள்ளங்களே, ஏன் இந்த சாட்சியத்தை நிறைவாக வைக்கிறேன் என்றால், அதே போலதான் நீங்களும் குடும்பத்தில் குடும்ப ஜபமாலை, குடும்ப ஜபம் மற்றும் ஜபமாலை சொன்ன பிறகு சாட்சி சொல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு நீங்கள் சாட்சி சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையில் நடந்த நீங்கள் சாட்சி சொல்லி பாருங்க. குடும்பம் அவ்வளவு தித்திக்கும். இனிமை பலவிதமாக பாகு, இன்னமும் சொல்கிறாங்களே தேன் பாகு, தித்திக்கும் பாகு, தெவிட்டாத, இதெல்லாம் கடந்த தித்திப்பு குடும்பத்திலே கணவன் தன்னுடைய சாட்சியத்தை சொல்லும்போது, மனைவி தன்னுடைய சாட்சியத்தை சொல்லும்போது, பிள்ளைகள் தான் பணி செய்யக்கூடிய இடத்திலே சாட்சியத்தை சொல்லும்போது அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே இந்த ஒரு ஜபத்தினுடைய காரியம் உங்களுடைய குடும்ப ஜபத்தில், குடும்ப ஜபமாலையில் நிறைவு செய்யும் போது நீங்கள் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே இப்படி நீங்கள் ஒரு செயலை செய்து பாருங்கள். நீங்களே பங்கு தந்தையினிடத்திலே சொல்வீர்கள், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கு ஃபாதர். ஆகவே இந்த நம்பிக்கை நிறைந்த சாட்சியத்தோடு அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்புயர் பாடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
மனித நீதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆண்டவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமேல் நாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அற்புத நலன்களால் நிரப்புவாராக. ஆமென்.